நெக்ஸ்ட் பேஜ். அறுபது பேஜ். இங்க பாக்குறது மூளைகட்ட முண்டங்களா, ஏன்டா அந்த பேப்பரை போட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க தேட இருந்தாலும் அதுல போட்டிருப்பான். இல்லம்மா, சிவசமே நம்பர் பேப்பர்ல விட்டு போடுமா? சும்மா நிறுத்தன்னு. எப்போவாவது ஒரு தடவை ஒரு நம்பர் விட்டு போகும். சொல்லி வச்சாப்புல உங்க 3 பேர் நம்பர்மா ஒன்னா விட்டு போகும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பைத்தியக்கார மனுஷன் உங்க அப்பன் இந்த வருஷமாவது நீங்க எப்படியும் தேடிடுவீங்கன்னு பச்சை பிள்ளையாட்டு நம்பிட்டு இருக்காரு. நீங்க 3 பேருமே ஒன்னா தோத்துக்கிட்டு நிக்கிறீங்களே. தேதி கேள்விப்பட்டு அவரு வருவாரு, நில்லுங்க. வந்து உங்களை பணம் பரட்டுவாரு, நில்லுங்கடா. அதுக்கு வசதியா இன்னைக்கு தான் தோப்புல இருந்து சவுக்கு வளாகத்து வந்து சேர்ந்திருக்கு, நில்லுங்கடா. வாங்க. அந்த பயல்களை இழுத்து கொண்டாரா? மூச்சு வாங்குது. கொண்டாரா? மனோகர், குடித்து முடி விடாம இழுத்து கொண்டா சொல்ல. கொண்டா சொல்ல. அப்பா அடிப்பாரு. அவங்களை போட்டு அப்படி அடிக்கிற 3 பயல்கள் ஒருத்தனாவது தேர்வான்னு பார்த்தேன். ஒருத்தன் கூட ஒருத்தன் தேர்ந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன் இல்ல? டேய், அப்படி ஒருத்தனாவது தேர்ந்தா உண்மையில நான் ரொம்ப வருத்தப்பட்டுருவேன். ஏன் தெரியுமா? ஒருத்தன் தேர்ந்தாங்கிற தைரியத்துல மறுபடியும் எல்லாரையும் படிக்க வைப்பேன். இந்த பயல்கள் அங்க போய் இங்கிலீஷ் சினிமா கொட்டையும் குதிரை பந்த மைதானத்தையும் சுத்தி சூதாடிட்டு குடும்ப சொத்து பூராவும் சூறையாட்டு வந்துருவாங்க. அந்த மட்டும் என் அப்பனுங்க 3 பேரும் ஒன்னா தோத்து குடும்பத்தையே காப்பாற்றேன். டேய், நான் உனக்கு எவ்வளவு நாளா சொல்லிட்டு வரேன், இந்த படிப்பு பட்டங்கிறது அந்த அம்சமே வேறடா. இவங்கள பாரு, பாருடா. பாத்தியா, ஒருமா ஒண்ணும் நடக்காது. இந்த வருஷத்தோட படிப்பை நிறுத்து. டேய், இவங்கள படிக்க வைக்கிறிய ஓ முட்டாள் தானடா. போடா, போய் வேலையை பாரு. அவர் சொல்லிட்டு போனது கட்டிக்கலாம். உங்களை படிக்க வைக்கிறதுனால என்ன முட்டாள்னு சொல்லிப்பட்டாரடா. நீங்க தோத்துக்கிட்டு வர ஒவ்வொரு வருஷமும் அவர் கையில காலில் விழுந்து இதுவரைக்கும் படிக்க வச்சிருடா. இந்த வருஷம் படிப்பை நிறுத்துன்னு வெட்டு 1 துண்டுறண்டா சொல்லிவிட்டு போயிட்டாரு. இனிமே எந்த முகத்தை கொண்டு அவரை பார்ப்பேன், எந்த வாயால அவருக்கு பேச? ஐயோ, நினைச்சா நெஞ்சு வெடிச்சு போயிருக்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 3 பயல்களும் 3 வருஷமா விடாம ஒத்துமையா எப்படிடா உங்களால தோக்க முடியுது? எப்படிடா தோக்குறீங்க? எனக்கு அதை மட்டும் சொல்லு. சொல்லலாம். ஒரு கார் வாங்கி கொடுத்தா பாஸ் பண்றோம்னு நாங்களும் 3 வருஷமா தான் சொல்லிக்கிட்டு வர்றோம். சொல்ல, கார் வாங்கி கொடுத்தா பாஸ் பண்ணியா? பாஸ் பண்றப்பா அடிங்களா தலையா? என்னங்க அவனுங்க உங்க தலையில அடிக்கிறது கிட்டும், நீங்க அவனுங்களை அடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏன்டி கேக்குற? இல்ல, நீங்க அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரத்தம் கொட்ட வரணும் விட மாட்டீங்களே, அது எனக்கு தெரியும். இல்ல தெரியும். தெரிஞ்சதுனாலதான் நீங்க சவுக்க வளார உருவினதும் நானும் மஞ்சள் அம்மியில வச்சுட்டேன். வளார் சாத்து முறை முடிஞ்சதுன்னு தெரிஞ்சா உடனே மஞ்சள் காப்பி போட்டுலாம் பாருங்க. அதனால கார் வாங்குறத பத்தி யோசிக்கிறேன்டா. ஆடைய நீங்க ஒரு பக்கம் கார் வாங்குறாரா? ஒரு வகையில சேர்த்துக்க வேண்டாம். உன்னை எந்த வகையில சேர்க்க அவங்களாவது சிலர் சொந்தமா சொல்றாங்க. நீ என்னடா அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே எங்கிட்ட வந்து சொல்ற. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அறிஞனை பையனை படிக்க வச்சோம்ல, உங்ககிட்ட தான் சொல்றேன். படிக்க வச்சோம். அவன் படிச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு
கிளாஸ்ல படிச்சு முடிச்சா? அவன் வளர்ந்த முறை வேற, நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்த முறை வேற. அப்படி வா, நீ அவங்கள வளர்த்த முறையிலேயே தப்பு பண்ணிடு. இனி அந்த முறையை அவளை திருத்தவே முடியாது, வேற வழியில திருப்ப முடியும். அதனாலதான் இந்த வருஷத்தோடு அவளை பட்டணத்துக்கு அனுப்புறது நிறுத்துன்னு சொன்னேன். கோச்சுக்கப்படாது. இந்த வருஷம் எனக்காக பிள்ளைகள் படிப்பை நீங்க நிறுத்திடக்கூடாது. என்னது படிப்பை நான் நிறுத்தினா? அட முட்டாளே, 3 வருஷமா அவங்க தான் இருக்கானுங்க. கடைசியில பையன் என் பேர்ல போடுறியா? போடு போடுறா. ஆனா இனி காரு படிப்புன்னு மட்டும் என்கிட்ட பேசக்கூடாது. போ போடா. கழுகு மாதிரி கத்துற. திரும்ப அந்த பக்கம் சத்தம் போடக்கூடாது. ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தாலும் சுகமா வளர்ந்திருக்கலாம். வாங்கடா ராஜாங்களா. ஐயோ அடி பரமோடா கேக்குறியம்மா. பாருப்பா எவ்வளவு பெரிய காயத்தை என் முதுகில பெருமா தள்ளிடா. இங்க பாருப்பா மனசுல அடிச்சு விட்டேன். ஐயோ 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 பாருடி பிள்ளைகளை எப்படி போட்டு அடிச்சிருக்கோம். ஏன் அப்படி அடிக்கணும்? எதுக்காக இப்படி உட்கார்ந்து அழணும்னு கேட்கணும். சும்மா இருங்க. பாருங்க, ஒண்ணு நீங்க அழறது நிறுத்துங்க, இல்லன்னா அடிக்கிறது நிறுத்துங்க. இந்த ரெண்டுல ஒண்ணு நீங்க நிறுத்துற வரைக்கும் இந்த பயலுக உருப்பட்டு ஒண்ணு கிடைச்சாரு. அந்த ஏதோ ஆத்திர அவசரத்துல பிள்ளைகளை போட்டு கண்ணு மணி தெரியாம அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ பெத்தவா ஓடி வந்து அடிக்காதங்க நீ நிறுத்துவியா? விழாட உருவலதான் நீ மஞ்சள் அரைக்க ஆரம்பிக்கிறிய. நீ பெத்தவளா? உனக்கு பிள்ளைகள் பிறக்குமா? இன்னமுமா பெத்து வச்சிருக்கேனே 3 புத்திர பாக்கிங்க. இதுக்கு போறாங்க ஏண்டியாத்தா, என் பிள்ளைகளுக்கு என்ன சுத்த பட்சம் தாண்டி. ஆஹா, நினைச்சு நினைச்சு நீங்களே மகிழ்ந்து போங்க. போறேன் கண்ணு பார்வாய் குத்துறேன். நீங்க படிச்சுடுவா படிச்சுடுவா. ஓ கணக்கு பிள்ளை, ஓ என்னைய சுந்தரம் திடீர்னு புறப்பட்டு வர்றான்? ஏதாவது ரகசியமா பெருசா கடத்திட்டு வர்றானோ? அற வேகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. என்னப்பா பெரிய வேட்டையா? இங்க ஏப்பா சுத்தி சுத்தி பாக்குறேன், என்ன விஷயம் சொல்லு. 10,000 ரூபாய் மதிப்புள்ள அபிநய கார்ல வச்சு கொண்டு வச்சிருந்தேன். கடலூரை தாண்டி வர்ற போது ஒரு போலீஸ் ஜீப் படுவேகமா என் காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். ஒருவேளை இன்ஃபர்மேஷன் கிடைச்சு ஃபாலோ பண்ணிருப்பானோ? எப்படி வந்தானோ எது எப்படி ஆனாலும் சரின்னு சொல்லி கட்டால்னு சரக்கு தூக்கி ஆத்துல எரிஞ்சிட்டு நான் குறுக்கு வழியா ஓடி வந்தேன். புத்த நான் செஞ்சு பாரு. அவ்வளவு பிறகு ஏன் ஆத்திர தூக்கி எறிஞ்ச? நீ சும்மா இருப்பா. நீ ஒண்ணு போலீஸ்காரங்க துரத்து வந்த வேகத்தை பார்த்தா இன்னைக்கு நாம பிடிபட்டுருவோங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். ஏதோ தப்பிச்சம் பழச்சான்னு ஓடி வந்திருக்கேன். இவா பிடிபடாம வந்து சேர்ந்துட்டா இவா கார் நம்பர் பிடிபடாம இருந்திருக்குமோ? என்னங்கண்ணா இது? இன்னங்க போலீஸ்கார கார் நம்பர் நோட் பண்ணாம இருந்திருப்பா. பண்ணட்டுமே, நீ ஃபாலோ பண்ணது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறது. ஏகாம்பரம், அவர் சொல்றதுலயும் மீனிங் கேளுமா, நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே இது நோட்டட் கார். ஒருவேளை நாம அபின் கொண்டு வந்த சங்கதி அவங்க தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னு வச்சுக்க, நம்ம காரை கண்டுபிடிச்சு போலீசார் கைவிட்டுருவாங்களா என்ன? அதனால இனிமே இந்த காரை மெட்ராஸ் பக்கமே கொண்டு போக கூடாது. முடிஞ்சா வித்து தொலைச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கார் வாங்கி கொடுத்தா விட்டதெல்லாம் சேர்த்து குடிச்சு படிச்சு போடுறதா பிள்ளை ரொம்ப உறுதியா சொல்றானுவா. சுந்தரம், இந்த காரை இதே ஊர்ல இன்னைக்கே இப்பவே என்னால வித்து தர முடியும். ஆனா உனக்கு உடனடியா பணம் தேவையா? பணத்தை பத்தி என்னப்பா, அவசரமே இல்லை. ஆனா இந்த காரை நம்ம கிட்ட இருந்து இன்னையில இருந்து 15 நாளைக்கு முன்னாலேயே வாங்கிட்டதாக ஒரு லெட்டர் பாஸ் பண்ணிக்கணும். ஏன்னா காரை கண்டுபிடிச்சு போலீஸ்காரங்க கேஸ் போட்டாங்கன்னா அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் பாரு. 15 நாள் என்னையா, ஒரு மாதத்துக்கு முந்தையே வித்துட்டா லெட்டர் வாங்கி தர்றேன். பெரிய பணம் நமக்கு எகென்ஸ்டா இருக்காங்க. See that? And it's the car. Nice. Very nice. J1. Beautiful. Come on, come on. Hey, mirror, there. Harm. What do you musical phone? வண்டியில சும்மா உட்கார்ந்து பார்த்தா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தெரியாது. கொஞ்சம் தூரம் சவாரி பண்ணி பார்த்தா தானே பூரணமான ஸ்ப்ரிங் ஆக்ஷன் புரியும். நம்ம காரு உட்காருங்க.
கணேப்ல பின்னாடி இருக்க. இறங்க எல்லாம் இறங்க. நம்ம காலத்து போறோம். இந்த கார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குல்ல? எதை பத்தி கவலைப்படாங்க, இனிமே இது உங்க காரணம். சார் என்ன வேலை சார்? விலையை பத்தி என்ன கொடுக்கல வாங்கிக்கிறேன். கமான் உள்ள வாங்க. மார்வலஸ் பங்களா. யார் இந்த பங்களா? நம்ம பங்களா. என்ன சார் வெளிய பார்த்ததுக்கும் உள்ள பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லையா? இங்க எல்லாமே அப்படித்தான். வெளியில பார்த்ததுக்கும் உள்ள பார்த்ததுக்கும் சம்பந்தமே இருக்காது. எல்லாமே செப்பரேட். ரொம்ப பிரமாதம் சார். இது என்ன பிரமாதம்? இன்னும் பார்க்க வேண்டிய பிரமாதங்கள் அங்கங்க இருக்கு. வாங்க. என்ன பொம்மையா இருக்கேன்னு பாக்குறா? அப்படின்னா இதே மாதிரி தத்ரூபமா வந்து நிற்கும். நைட் வாங்க, இன்னும் பியூட்டி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்த ரூமுக்கு போவோம். Beautiful. How many beautiful rooms? So many beautiful rooms. Silence. I say this is paradise. Yes, we are agreed. Thank you, my friend. Thank you. என்ன சார் இது? இப்படி ஒரு பியூட்டிஃபுல் பங்களாவை கட்டி வச்சுக்கிட்டு 24 hours அந்த மில்லே கிடந்து செத்து இருக்கீங்களே. No, no, no. Duty first, then enjoyment. Yes. My friends, come on, my friends. Come on. இந்த பங்களாவை விட்டு அசைய எங்களுக்கு மனசில்லை சார். நான் வேணா வெளியில போடுறேன், நீங்க இங்கே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு எல்லா சாப்பாடு வச்சுக்கோமா? வெரி குட். கார் விலையை பத்தி என்ன சொல்லலையே? கார் விலையை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 5000 10,000 எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். இனிமே அந்த கார் உங்களுடைய, அந்த கவலை உங்களுக்கு வேண்டியது. இதே காரை மெட்ராஸ்ல வாங்குறா இருந்தா 20,000 ரூபாய். இங்க 5,000 ரூபாய்க்கு தரேங்கிறான். டெட் சீப். டெட் சீப்பா இருந்தா நமக்கு என்னடா? துட்டு சீப்பா இருக்கா? சீப் தானா? வாங்கிடுவோம்டா. ஆனா ஒண்ணு, இங்க 3 பயல்களும் 3 வருஷமா விட்ட படிப்பை இழுத்து புடிச்சு ஒரே வருஷத்துல பாஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் கேக்குறேன்னா, சண்டாள பயிர்களா, இதுவரைக்கும் இந்த வீட்டுல உங்க பெரியப்பனுக்கு தெரியாம ஒரு சின்ன காரியத்தை கூட செஞ்சது இல்லடா. உங்களுக்காக அவருக்கும் தெரியாம இந்த காரியத்தை செய்ய போறேன். நீங்க பாஸ் பண்ணாதான் உசுர வச்சுக்கிட்டு இருப்பேன். இல்ல என்னடா சொல்றாங்க? சத்தியமா படிச்சு முடிச்சிடறான்னு சொல்றான்ப்பா. சத்தியம் பண்றான்.